Hello everyone, welcome back to Keystone IAS Academy. So today, December 23rd, The Hindu newspaper உடைய important articles-கான analysis பார்க்கலாம். So today's topics are Putin's visit to India and the aftermath, right to disconnect, drawing the line after work. Death knell for the rural job guarantee. And fourth article is on the right to a healthy environment. And finally, step up. So let's see one by one. The first article is related to Putin's visit to India. அதாவது ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் விசிட்டட் இந்தியா பை டிசம்பர் 4-5. ஓகே, ஸோ ஃபார் த 23rd இந்தியா ரஷ்யா ஆனுவல் சமிட் அதுக்காக ரஷ்யன் பிரசிடென்ட் வந்து இந்தியா விசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் இந்த டைமில் ஒய் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இந்த ஆர்டிக்கிளில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாட் ஆர் த திங்ஸ் விச் ஆர் டிஸ்கஸ்ட் டூரிங் த விசிட் அண்ட் வாட் ஆர் த ஹிஸ்டாரிக்கல் ties with Russia India has, then what are the concerns we have, then what is the overall view என்னன்னு பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் விசிட் ஆஃப்டர் வெஸ்டர்ன் எம்பாகோ போஸ்ட் உக்ரைன் வார். அதாவது ரஷ்யா உக்ரைன் வார் நடந்துட்டு இருக்க டைம்ல ரஷ்யா வந்து வெஸ்ட் வந்து என்ன பண்றாங்க, வெஸ்ட் சைடு வெஸ்டர்ன் என்னன்னா ரஷ்யாவை வந்து ஒதுக்கி ஐசோலேட் பண்றாங்க, உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்றாங்க, ரஷ்யாவை வந்து ஐசோலேட் பண்றாங்க. ஸோ ரஷ்யா உக்ரைன் வார்ல வெஸ்ட் இஸ் நாட் சப்போர்ட்டிங் ரஷ்யா, வெஸ்ட் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணல. அப்ப இந்த டைம்ல நாம ரஷ்யன் பிரசிடென்ட் வெல்கம் பண்றது வந்து என்ன ப்ரூவ் பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய தனித்துவத்தை ப்ரூவ் பண்ணுது. வி ஆர் நாட் டிபெண்ட் ஆன் எனி பவர் பிளாக். வெஸ்ட் சைடில் இருக்கிற பிக் கண்ட்ரிஸ் யூஎஸ் யூ அந்த மாதிரி கண்ட்ரிஸ், அந்த மாதிரி பெரிய பவர் பிளாக்ஸோடைய டெசிஷன்ஸோ அவங்களுடைய பவர்ஸோ வந்து நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை. வி ஆர் ஆன் அவர் ஓன் ஸ்ட்ராட்டஜி, வி ஆர் ஓன் அவர் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த குளோப்க்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறோம் இந்த விசிட் மூலமாக. தட்ஸ் வை திஸ் விசிட் இஸ் மச் இம்பார்ட்டன்ட், திஸ் ஆர்டிகல் சேஸ். தென் இந்தியா ரஷ்யா ரிலேஷன்ஷிப் பார்க்கணும். ஸோ ஹிஸ்டாரிக்கலி எப்படி இருந்துச்சு, டிஃபென்ஸில் ஆக்சுவலி டிஃபென்ஸில் வந்து வெரி குட் கனெக்ஷன்ஸ் வி ஹாவ் வித் ரஷ்யா. ஸ்டில் வி ஆர் டிபெண்ட் ஹெவிலி ஈவன் ஃபார் ஆப்ரேஷன் சிந்தூருக்கு கூட ரஷ்யாவுடைய டிஃபென்ஸ் டைஸை தான் நம்ம ஹெவிலி டிபெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அது டிஃபென்ஸ் தாண்டி என்னென்ன செக்டரில் இப்போ இந்த விசிட்டில் இப்போ ரீசெண்டாக விசிட் பண்ணியிருக்கிறதுல வந்து என்னென்ன செக்டாரில் வந்து கோஆப்ரேஷன் பேசியிருக்காங்க இது எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கலி வி ஆர் ரூட்டட் இன் 1971 இண்டோ-சோவியத் வார், இண்டோ-சோவியத் ட்ரீட்டி. ஓகே, தென் அவர் ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க ஹிஸ்டாரிக்கலி, ஸ்பெஷல் அண்ட் ப்ரிவிலேஜ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். ஓகே, இந்தியா ரஷ்யா இதை நீங்கள் கோட் பண்ணால் ஏதாவது ஒரு இந்தியா ரஷ்யா கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அப்போ வந்து ஸ்பெஷல் அண்ட் ப்ரிவிலேஜ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறத எழுதலாம். தென் எஸ் இந்தியாஸ் பொசிஷன் ஆன் உக்ரைன் வார். இந்தியா வந்து உக்ரைன் வாரில் ஏதாவது வெஸ்ட் சைடு வெஸ்ட்டை சப்போர்ட் பண்ணி வந்து ரஷ்யாவை ஐசோலேட் பண்ணிச்சா, இல்லது எந்த சைடுமே எடுக்கல. வி மெயின்டைன்ட் ஸ்ட்ராட்டஜிக் நியூட்ராலிட்டி ஆன் உக்ரைன் வார், ரெஃப்யூஸ்டு டு ஜாயின் வெஸ்டர்ன் சாங்ஷன்ஸ். ஓகே, ஸோ கண்டினியூட் ரஷ்யா கூட கண்டினியூட் எனர்ஜி அண்ட் டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் வித் ரஷ்யா, which reinforces India's multi-alignment policy. Then இப்போ ரீசனாக நடந்த விசிட், see already we have very good relationship coming to the defense. இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் டிஃபென்ஸில் வி ஹாவ் வெரி குட் கனெக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிறைய இடத்துல பார்த்துப்போம், ப்ரிலிமினரி படிக்கும்போது இல்லது மெயின்ஸ்க்கு நம்ம கான்செப்ட்ஸ் பார்க்கும்போது எல்லாமே S-400 T-90 டேங்க்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்து மேஜர் எக்யூப்மெண்ட்ஸ், மேஜர் மிசைல்ஸ் எல்லாம் வந்து நம்ம பிரம்மோஸ் மிசைல், ஈவன் பிரம்மோஸ் மிசைல், ஸோ இதெல்லாமே வந்து ரஷ்யாவோட நம்மளுடைய டிஃபென்ஸ் ரிலேஷன்ஷிப் வந்து வெரி ஸ்ட்ரெங்தனாக இருக்கிறத, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறத குறிக்குது. இப்போ அது இல்லாமல் அதர் செக்டார்ஸில் டைவர்சிஃபைடாக வேற என்ன வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த விசிட்டில் எஸ்பெஷலி டிஃபென்ஸ் கம்மியாக பேசியிருக்காங்க, அதர் செக்டார்ஸ் அதர் ஏரியாஸ் வந்து அதிகமாக பேசியிருக்காங்க, விச் ஷோஸ் வெரி குட் ரிலேஷன்ஷிப் இஸ் கோயிங் டு கம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் ரீஅஃபர்ம்ட் விச் இஸ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப், தென் கோஆப்ரேஷன் இன் கனெக்டிவிட்டி, டெக்னாலஜி and trade. Especially the focus areas are Northern Sea Route, Arctic area, then Chennai Vladivostok Maritime Corridor. Okay, so இது வந்து other sectors, other areasல வந்து we are slowly diversifying our relationship. So one major concern, டிஃபென்ஸ் பற்றி அதிகமான ரெஃபரன்சஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்ல பேசலை, கம்மியாக தான் பேசியிருந்தாங்க. ஸோ டிஃபென்ஸோடைய இம்பார்ட்டன்ஸ் இந்த டைம் குறைஞ்சிருந்தது. ஸோ ஹிஸ்டாரிக்கலி இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். S-400 பிரம்மோஸ், சுகோய் 30
T-90 டேங்க்ஸ் இது எல்லாமே வந்து ரஷ்யாவோட ரிலேஷன்ஷிப், ரஷ்யாவுடைய பார்ட்னர்ஷிப்பில் தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ வி ஆர் வெரி வெரி குட் ரிலேஷன்ஷிப், வி ஆர் மெயின்டைனிங் வெரி குட் ரிலேஷன்ஷிப் ஃபார் டிஃபென்ஸ் வித் ரஷ்யா. ஸோ அதர் செக்டர்ஸில் இப்போ ரீசெண்டாக நடந்த ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம அதர் டைவர்சிஃபைடு செக்டர்ஸில் கால் பதிச்சிருக்க என்னென்ன ஏரியாஸ்ன்னு பார்த்தா, ஆல்ரெடி வி டிஸ்கஸ்ட் நார்த்தன் சீ ரூட், ஆர்டிக் சீ ரூட், மெரிடைம் காரிடார். ஸோ இந்த மெரிடைம் ஏரியாவில் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். அதர் ஏரியாஸ் ஆல்சோ வி ஆர் டாக்கிங் அபவுட். ஸோ தென் வெஸ்டர்ன் கான்ட்ரடிக்ஷன், ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெஸ்டர்ன் லைன்ஸில் வி ஆர் நாட் ஃபாலோயிங். நம்ம வந்து யூஎஸ், ரஷ்யா, யூரோப் அண்ட் அதர் மேஜர் கண்ட்ரிஸ் இவங்க எல்லாத்தோட ரிலேஷன்ஷிப்பையும் வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக, ரொம்ப நுணுக்கமாக இந்தியா வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பாதிக்காத நியூட்ரல் வேல, யாருக்குமே வந்து பாதிப்பு இல்லாமல் நம்ம தனித்தனி ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத ஓவராலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ த மேஜர் பாயிண்ட் டிஸ்கஸ்ட் இஸ் நம்ம வெஸ்டர்ன் சைட், அதாவது பவர் பிளாக் கண்ட்ரிஸ் என்னென்ன பண்ணுறாங்க அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி நம்ம ரஷ்யாவை தனிமைப்படுத்தாத, ரஷ்யா ஐசோலேட் பண்ணாமல் வி ஆர் சப்போர்ட்டிங் ரஷ்யா. ஸோ வி ஹாவ் அவர் டெசிஷன்ஸ் வந்து நம்ம இந்தியாவோட டெசிஷன்ஸ், இந்தியாவோட இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் ஃபாரின் பாலிசி வந்து ஒரு இட் ஷோஸ் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி, ஒரு தனித்துவத்தை காமிக்குது அப்படிங்கிறது வந்து இந்த ஆர்டிக்கிளில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க பேஸ்ட் ஆன் த கரண்ட் ஈவெண்ட்ஸ் விச் இஸ் ஹேப்பன்ட். ஓகே, so coming to the practice question, we have questions which are related to India-Russia relationship. Okay, so first preliminary. Recently, India signed a deal known as Action Plan for Prioritization and Implementation of Cooperation Areas in the Nuclear Field with which of the following countries, which is with Russia. So இது அந்த டைம் நடந்த கரண்ட் அஃபேர்ஸ். see here which is in the area of nuclear field. அப்போ நம்ம இது ரிலேஷன்ஷிப் எழுதும்போது செக்டார் வைஸ் நம்ம பிரித்து எழுதணும். ஸோ டிஃபென்ஸ் தனியாக, மெரிடைம் தனியாக, நியூக்ளியர் ஃபீல்ட் தனியாக. ஸோ அதில் நியூக்ளியர் ஃபீல்டில் யூ கேன் ஆட் திஸ் பிளான். ஓகே, இட் இஸ் வித் ரஷ்யா. 2019 கரண்ட் அஃபேர்ஸில் இருந்தனால அந்த கொஸ்டின் அப்போ கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இண்டோ-யூஎஸ் டிஃபென்ஸ் டீல்ஸ் ஓவர் இண்டோ-ரஷ்யன் டிஃபென்ஸ் டீல்ஸ்? So discuss with reference to stability in the Indo-Pacific region. So very interesting question. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம இண்டோ ரஷ்யன் டிஃபென்ஸ் டீல்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். யூ ஹாவ் டு ஸ்பெசிஃபிக்கலி மென்ஷன் தோஸ் பிரம்மோஸ் மிசைல், சுகாய் 30, தென் வேற என்ன பார்த்தோம், T-90 டேங்க்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் இண்டோ ரஷ்யாவில் மென்ஷன் பண்ணணும். அஃப்கோர்ஸ் அவர் இந்தியா ரஷ்யாவோட டிஃபென்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் யூஎஸோட டிஃபென்ஸ் வந்து நம்ம ஸ்லோலி வி ஆர் ஸ்டார்டிங் அப். ஸோ அந்த டைமில் அப்போ வந்து ரஷ்யன் டிஃபென்ஸை விடைக்கும் யூஎஸ் டிஃபென்ஸ் டீல்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்குது, என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குங்கிறத கம்பேரிட்டிவாக நம்ம எழுதணும் இந்த ஆன்சரில். ஓகே, ஸோ கம்பேர் பண்ணி எழுதணும். ஸோ இந்தியா ரஷ்யாவுடைய டிஃபென்ஸ் டீல்ஸ் என்ன, அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, ஓவர் தட் இந்தியா யூஎஸோட டிஃபென்ஸ் ரீசெண்டாக சைன் பண்ணியிருக்கிறது என்னெல்லாம், அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அது கம்பேரிட்டிவ்லி ரஷ்யா கம்பேர் பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ் நமக்கு தருது, எஸ்பெஷலி இண்டோ பசிபிக் ரீஜனில் ஸ்டெபிலிட்டி கிரியேட் பண்ணுறதுக்காக இண்டோ யூஎஸோட டிஃபென்ஸ் டீல் நம்மளுக்கு எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத அந்த பாயிண்ட் ஸ்பெசிஃபை பண்ணி we have to write this answer. So 3 key points இங்கே வந்து நம்ம அட்ரஸ் பண்ணோம் ஆன்சரில். அப்படி அட்ரஸ் பண்ணாதான் அந்த ஆன்சரை, அந்த கொஸ்டினை நம்ம ஜஸ்டிஃபைடாக நம்ம ஆன்சர் எழுதுன மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ டூ ப்ராக்டிஸ் திஸ் கொஸ்டின், எஸ்பெஷலி திஸ் கொஸ்டின். ஓகே, coming to the practice question, assess the significance of Russian President Vladimir Putin's visit to India in the context of India's strategic autonomy and changing global geopolitics. So this simple question which was article இருக்கிற points அப்படியே நீங்கள் வந்து, பட் you have to whenever நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் பார்த்துட்டு ஆன்சர் எழுதுறீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினில் இருக்கிற கீவேர்ட்ஸை ஒன்றொன்னா அட்ரஸ் பண்ணி நீங்கள் எழுதினாதான் ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஆன்சர் ஃப்ரேம் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் புட்டின்ஸ் விசிட் டு இந்தியா. ஸோ எஸ்பெஷலி இந்த கண்டெஸ்ட் ஆஃப், ரெண்டாவது இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி. அப்போ வி ஆர் நாட் ஃபாலோயிங் வெஸ்ட், we are on our own decision. Then changing global geopolitics. So west இப்போ தனியாக இந்தியா ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுது, இந்தியா யூஎஸ் கூட வெஸ்ட் கூட எப்படி சப்போர்ட் பண்ணுது, இந்தியா குளோபல் சவுத் கூட எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த மாதிரியான குளோபல் ஜியோபாலிட்டிக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அதை பற்றின ஒரு அந்த டைம் பீரியடில் ரஷ்யாவோட புட்டினோட விசிட் வந்து எந்த அளவுக்கு சிக்னிஃபிகண்டாக இருக்குது. ஸோ ஹேவ் டு அட்ரஸ் ஈச் அண்ட் எவ்ரி கீவேர்ட் இன் த கொஸ்டின். அப்போ தான் அந்த ஆன்சர் வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக ஒரு ஆர்கனைஸ்டு ஆன்சராக நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். ஓகேவா?
The next article is related to right to disconnect, drawing the line after work. அதாவது இந்த ஆக்சுவலி இப்போ ஒரு ரீசன் செனாரியோஸில் வந்து எப்படின்னா, ஒர்க் டைம் அப்படிங்கிறது வந்து ஒரு இப்போ 9 to 5 ஜாப் அப்படின்னா, ஈவன் 5 o'clock மேலே கூட வி கெட் கால்ஸ், வி கெட் இமெயில்ஸ், அந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ரீச் ஆகும். ஸோ அப்போ பிகாஸ் ஆஃப் திஸ் கனெக்ஷன்ஸ் இல்லையா, முன்னாடி வந்து 9 to 5 அப்படின்னா 5 o'clock க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க. நவ் வி ஹாவ் மொபைல் ஃபோன்ஸ், வாட்ஸ்அப், emails, laptops, work from home culture. So all this have no time limit especially. So employees are expected to answer calls, reply to messages or finish tasks. So this affects mental health, family life and personal freedom. So to address this, இது address பண்றதுக்காக right to disconnect bill has been introduced in India. இது ரொம்ப நாள் முன்னால introduce பண்ணிட்டாங்க. So it's a private member bill. So இந்த இடத்துல நீங்க பார்க்க வேண்டியது, வாட் இஸ் திஸ் ப்ரைவேட் மெம்பர் பில்? நார்மலாக பார்லிமெண்ட்டில் ஒரு பில்லை வந்து சப்மிட் பண்ணுறாங்க. அதர் பில்ஸும் நம்ம பார்த்தோம், ஏது எம்ஜிஎன் ரேகா பில்ஸ், எம்ஜிஎன் ரேகா பில், இன்சூரன்ஸ் பில், தென் அதர் பில்ஸ் ஆல்சோ வி சா another bills, all other bills also. அப்போ அந்த பில்ஸ்க்கும் இந்த ப்ரைவேட் மெம்பர் பில்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஸோ ரைட் டு டிஸ்கனெக்ட் பில் வந்து ப்ரைவேட் மெம்பர் பில்லாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க பார்லிமெண்ட்ல, லோக்சபா ராஜ்யசபால இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரைவேட் மெம்பர் பில், வாட் இஸ் ரைட் டு டிஸ்கனெக்ட் பில், இதுதான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரைவேட் மெம்பர் பில் என்னன்னா, அதாவது ஒரு நார்மல் ஒரு பப்ளிக் பில் என்னன்னா, இட் இஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் த பார்லிமெண்ட் பை அ மினிஸ்டர். ஒரு மினிஸ்டர் வந்து ஒரு பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணார் அப்படின்னா விச் இஸ் பப்ளிக் பில். மினிஸ்டர் இல்லாமல், மினிஸ்டராக ஒர்க் பண்ணாத ஒரு எம்பி, லோக்சபாலையோ ராஜ்யசபாலையோ இருக்கக்கூடிய ஒரு எம்பி, மினிஸ்டர் இல்லாத ஒரு எம்பி ஒரு பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணுமானால் தட் இஸ் கால்ட் பிரைவேட் பில். ஓகே, தட் இஸ் கால்ட் ப்ரைவேட் பில். ஸோ இதில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் வந்து சிம்பிளாக மென்ஷன்ட், விச் இஸ் நோட்டீஸ் பீரியட் வந்து மினிமம் 1 month கொடுக்கணும். டிஸ்கஷன் டே விச் இஸ் யூஸ்வலி ஃப்ரைடே ஆஃப்டர்நூன்ஸ் தான் ப்ரைவேட் மெம்பர் பில்ஸ் எடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணோம், லிமிட்டட் டிபேட்ஸ், தென் கோ டு விட்ராயல் ஆர் ஓட் பண்ணி பாஸ் பண்ணுவாங்க அல்லது விட்ரா பண்ணுவாங்க. ஸோ வெரி ஃபியூ ரீச் ஓட்டிங் ஸ்டேஜ். ஸோ அதோடைய டேட்டா, எக்ஸாக்ட் டேட்டா யூ கேன் see here. Only 14 private member bills passed since independence. அதாவது passed, ஓகே. இன்ட்ரடியூஸ்டு வந்து நிறைய இருக்கு. ப்ரைவேட் மெம்பர் பில்ஸ் வந்து நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஐதர் யூ கேன் இன்ட்ரடியூஸ் இன் ராஜ்யசபா ஆர் லோக்சபா. ஸோ நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இயர் பை இயர். பட் இண்டிபெண்டன்ஸ்லேருந்து பாஸ் ஆகி ஆக்ட் ஆன ப்ரைவேட் மெம்பர் பில்ஸ் ஜஸ்ட் 14. ஸோ யூ கேன் see here. பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் வந்து எஸ், இப்போ ரீசெண்டாக உள்ள பில்ஸில் ரீசெண்டாக நடந்த லோக்சபாவில் 64 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, நன் டிஸ்கஸ்டு. ராஜ்யசபாவில் 82 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஒன்லி 1 டிஸ்கஸ்டு. ஸோ ரீசெண்டாக டிஸ்கஸ் பண்ண ப்ரைவேட் மெம்பர் பில்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் ஐ மென்ஷன்ட் ஹியர், விச் இஸ் முஸ்லீம் வக்ஃப்ஸ் பில் 1952, அந்த வக்ஃப் ஆக்ட் 1954, இது வந்து ப்ரைவேட் மெம்பர் பில். தென் ரைட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஜெண்டர் பில், தட் இஸ் ஆல்சோ ப்ரைவேட் மெம்பர் பில். நவ் ரைட் டு டிஸ்கனெக்ட் பில், இப்போ ரீசெண்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா இந்த ஆர்டிக்கிளில், ரைட் டு டிஸ்கனெக்ட் பில் 2019 இன்ட்ரடியூஸ் பண்ணது, விச் இஸ் ஆல்சோ ப்ரைவேட் மெம்பர் பில். ஓகே, நவ் கம்மிங் டு த பில். ஸோ வாட் ஆர் த மேஜர் இஷ்யூஸ் ஆர்கியூ பண்ணியிருக்காங்க ஆர் டிபேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, இந்த ஆர்டிக்கிளில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்குன்னா, தெர் இஸ் நோ கிளியர் டெஃபினிஷன் ஆஃப் ஒர்க் in the especially in digital economy. So not aligned with existing labor codes on working hours and overtime. இப்போ ஒர்க்கிங் ஹவர்ஸ்னு சொன்னால் 9 to 5. ஸோ 5:30க்கு வந்து we have to send an urgent email. அப்போ ஒரே ஒரு லாஸ்ட் இமெயில் மட்டும் சென்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி லாக் அவுட் பண்ண ஒரு ஸ்டாஃப் கிட்ட போயிட்டு, ஒரு எம்ப்ளாயி கிட்ட போயிட்டு ஒரு எம்ப்ளாயர் வந்து கேட்குறது வந்து, அப்போது அந்த இமெயில் மட்டும் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்ப்ளாயும் சென்ட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஒரு ஒர்க் டைம் டெஃபினிஷன் இல்லை. ஒர்க்குன்னா என்ன ஆக்சுவலி? இப்போ ஒர்க்கிங் ஹவர்ஸ் மேலே அது பண்ணால் அப்போ அது ஹெல்ப்பா, இல்லது அது ஒர்க்கா, இல்லை அது ஓவர் டைம் ஒர்க்கா அப்படிங்கிற கிளியர் டெஃபினிஷன் இல்லை. ஆல்சோ அது வந்து டிஜிட்டலாக பண்ணுறாங்க, எந்த மேனுவல் ஒர்க் திருப்பி ஆஃபீஸ்க்கு வந்து பண்ணுறது இல்லை. மேனுவலாகவே வீட்டிலேருந்து, டிஜிட்டலாகவே வீட்டிலேருந்து பண்ணும்போது அப்போ அந்த 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 டைம் இஸ் நாட் இன்க்ளூடட் அஸ் ஒர்க் ஆர் ஓவர் டைம் ஆர் எனி திங்.
ஸோ அது வந்து என்ன அப்படிங்கிற கொஸ்டின் தான் வந்து இங்கே இந்த ஆர்கியூமெண்ட்ல வருது. ஸோ unclear whether right is mandatory or contractual. And constitutional linkage is there, of course, Article 21, right to life. So definitely there is a linkage between Article 21 and this bill. So coming to the other countries perspective. ஸோ அதர் கண்ட்ரீஸ்லாம் எப்படி வந்து ஒர்க் டைம் மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, யூரோப்பியன் யூனியன், ஃப்ரான்ஸ் அண்ட் ஜெர்மனிலலாம் வந்து எக்ஸாக்ட்லி எம்ப்ளாயரோட கண்ட்ரோலுக்கு கீழே இருந்தாலே தட் இஸ் யுவர் ஒர்க்கிங் டைம். ஈவன் 5 o'clock மேலே 5:30க்கு எம்ப்ளாயர் வந்து கால் பண்ணி இல்லது ஒரு இமெயிலுக்கு அர்ஜெண்டாக சென்ட் பண்ணுறதுக்கு சொன்னால், ஸோ அந்த டைம் எம்ப்ளாயரோட கண்ட்ரோலில் நம்ம இருக்கிறோம், எம்ப்ளாயருக்கு ஒரு ஒர்க் பண்ணி கொடுக்குறோம், ஈவன் இட் இஸ் டிஜிட்டலி ஆர் ஃபிசிக்கலி அப்படின்னாலே தட் இஸ் அவர் ஒர்க் டைம். ஓகே, ஸோ ஃப்ரான்ஸ் அண்ட் ஜெர்மனிலலாம் கிளியர் ஒர்க் ரெஸ்ட் டிமார்கேஷன் வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ திஸ் பில் signifies significance very important things, which is to address work-life balance, protects mental health and autonomy, beginning of labor law reform for digital workplaces. That is what important, digital workplaces. Okay, then coming to the practice question, which is parliament the prelims la வந்து இந்த பார்லிமெண்ட் சாப்டர்லேருந்து ப்ரைவேட் மெம்பர் பில்ஸ் வந்து ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க 2-3 times. ஸோ தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக் ஆர் கான்செப்ட், ஸ்டாட்டிக் கான்செப்ட் ரிலேட்டட் டு திஸ் டாபிக். அண்ட் கோ பேக் டு யர் பார்லிமெண்ட் சாப்டர், read about the bills, especially read about the bills. அந்த பில்ஸில் ப்ரைவேட் மெம்பர் பில்ஸ் தனியாக, பப்ளிக் பில்ஸ் தனியாக இருக்கும். ஸோ எதோட ப்ரொசீஜர் என்னென்ன தனித்தனியாக என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குங்கிறத ஸ்டாட்டிக் நோட்ஸில் உங்களுடைய நோட்ஸில் போய் ரீட் பண்ணுங்கள். இஃப் யூ டோன்ட் ஹாவ் நோட்ஸ், டேக் எனி ஸ்டாண்டர்ட் புக் அண்ட் ரீட் தென் அண்ட் நவ். இப்பயே நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் coming to the first point, a private member's bill is a bill presented by a member of parliament who is not elected but only nominated by the president of India. No, இங்கே elected, nominated அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. யூ ஹாவ் ஒரு, அதாவது நீங்கள் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருக்கணும், மினிஸ்டராக இருக்கக்கூடாது. elected or nominated anything, member of parliament, you have to be the member of parliament. ஆனால் மினிஸ்டர் இல்லாமல் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருந்தால் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுற பில் வந்து ப்ரைவேட் மெம்பர் பில். Recently, a private member's bill has been passed in the Parliament of India for the first time in its history. No, recently passed பண்ணது first time கிடையாது. We have 14 bills passed since independence. So, recently வந்து எந்த பில்ஸுமே பாஸ் பண்ணலை, ஃபர்ஸ்ட் டைமாக பாஸ் பண்ணலை. ஸோ நிறைய பில்ஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ the option is D1 and 2. D1 or 2. Then coming to the practice question, discuss the concept of the right to disconnect in digital age. What are the legal and the constitutional challenges associated with its implementation in India? The next article is related to MGN Rekha Replacement Act. அதாவது எம்ஜிஎன் ரேகாங்கிற ஸ்கீம் இவ்வளோ நாள் நம்மளுக்கு இருந்தது, அதை ரீப்ளேஸ் பண்ணி விக்ஷித் பாரத் ஸ்கீம் வந்து ஆக்ட் 2025 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை இதில் இருக்கிற கம்பேரிசன்ஸ் வந்து நம்ம பலமுறை ஆல்ரெடி எல்லா ஆர்டிகல்ஸ்லையும் ரீட் பண்ணிட்டோம். ஈவன் தோ வி ஹாவ், இஃப் யூ ஹாவ் ஃபவுண்ட் எனி நியூ பாயிண்ட்ஸ், ஜஸ்ட் நோட் டவுன் இன் யுவர் பேசிக் நோட்ஸ் ஆர் கரண்ட் அஃபேர்ஸில் இந்த டாபிக் நீங்கள் பார்த்த இடத்துல போயிட்டு இதில் ஏதாவது நியூ பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ஆர்டிகல். ஓகே, ஸோ லெட்ஸ் சி. எம்ஜிஎன் ரேகா வந்து ஆர்டிகிள் 21, அதாவது ரைட் டு லைஃப் அண்ட் லைவ்லிஹுட்டோடைய அந்த கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிக்கிளை பேஸ் பண்ணி ரன் ஆகிட்டு இருந்தது தான் எம்ஜிஎன் ரேகா, 100 நாள் வேலை திட்டம், மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். ஓகே, ஸோ இந்த ரைட் டு லைவ்லிஹுட் வந்து எந்த கேஸில் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, ஆல்கா டெல்லிஸ் கேஸ் 1985 ஆர்டிகிள் 21 ரைட் டு லைவ்லிஹுட், அதாவது எம்ஜிஎன் ரேகா வந்து இந்த ஸ்கீம் விச் ப்ரொவைட்ஸ் லைவ்லிஹுட் ஃபார் ரூரல் பீப்புள், ஒரு வாழ்வாதாரம் கொடுக்குறாங்க ரூரல் பீப்புளுக்கு, வாழ்வாதாரம் 100 நாள் வேலை திட்டத்தின் மூலமாக வாழ்வாதாரம் கொடுக்கறது தான் அந்த ஸ்கீம். அப்போ நேரடியாக ஆர்டிகிள் 21 ரைட் டு லைவ்லிஹுட் கீழே தான் வருது. அப்போ ரைட் டு லைவ்லிஹுட்டை எப்போ ஆட் பண்ணாங்க? ஓல்கா டெல்லிஸ் கேஸ் 1985 வந்து ரைட் ஆஃப் லைஃபோடைய ஒரு பார்ட்டு தான் லைவ்லிஹுட் நம்ம கொடுக்குறதும், அதுவும் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்கிறது வந்து
கான்ஸ்டியூஷன் சுப்ரீம் கோர்ட் வந்து மென்ஷன் பண்ணிச்சு அந்த கேஸ் மூலமா. தென் இந்த எம்ஜிஎன் ரேகாவுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னெல்லாம் இருந்தது, இப்போ இந்த புது ஆக்ட் வந்ததுக்கு அப்புறமா என்னெல்லாம் கன்சர்ன்ஸ் வந்திருக்கு. இது வந்து இந்த ஆர்டிக்கிளில் வந்து நிறைய கிரிட்டிசிசம்ஸ் வந்து இந்த புது ஆக்டுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் நியூவாக வந்த ஆக்டுக்கு வி ஹாவ் டு சி த பாசிட்டிவ் சைட் அண்ட் நெகட்டிவ் சைட் சைமல்டேனியஸ்லி. ஸோ எப்பயுமே ஒரு கிரிட்டிசிசம், இப்போ இந்த நியூஸ் ஆர்டிக்கிளில் கிரிட்டிசிசம், எடிட்டோரியல் ஆர்டிக்கிளில் கிரிட்டிசிசம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை மட்டும் நம்ம நோட் பண்ணிக்க கூடாது. So whenever we are coming across a new act or new bill or new scheme, new project, anything, there should be some significance and there should be some criticisms. So both sides, for arguments and against arguments, significance and concerns ரெண்டையுமே நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எம்ஜிஎன் ரேகா ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தது அப்படின்னா, எம்ஜிஎன் ரேகா வந்து அதாவது ரைட் டு ஒர்க் ஆன் டிமாண்ட். ஒருத்தர் வந்து வேலை கேட்குறாங்க, அப்போ ஒரு ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்லேருந்து ஒருத்தர் வந்து வேலை கேட்குறாங்கன்னா 15 நாளுக்குள்ளே அவங்களுக்கு இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா 15 நாளுக்கு அப்புறமா அன்எம்ப்ளாய்மெண்ட் அலோவன்ஸ் கொடுக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் இட் இஸ் பேஸ்ட் ஆன் டிமாண்ட். என்னுடைய டிமாண்ட் இட் இஸ் டிமாண்ட் பேஸ்ட், இட் இஸ் ரைட் பேஸ்டாக இருந்தது, விச் இஸ் ஸ்ட்ரெங்தன்ட். ஏன் ஸ்ட்ரெங்தன்ட் 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்? பிகாஸ் கிராம் சபா அண்ட் பஞ்சாயத் ராஜ் ஆர் த இம்ப்ளிமெண்டேஷன் பாடிஸ். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இந்த டீசென்ட்ரலைஸ்டு ஸ்கீமா, ரைட்ஸ் பேஸ்டு ஸ்கீமா தான் எம்ஜிஎன் ரேகா இதுவரை இருந்திருக்கு. இதுலேருந்து நிறைய பாசிட்டிவ் அவுட்கம்ஸ் இருக்குது. அதாவது எம்ஜிஎன் ரேகாவோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஸோ இட் இஸ் அ யூனிவர்சல் ப்ரோக்ராம், இன்க்ரீஸ்டு ரூரல் இன்கம்ஸ், தென் உமன் பார்ட்டிசிபேஷன் அப்ராக்சிமேட்லி 58% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ரெடியூஸ்டு டிபெண்டன்ஸ் ஆன் மணி லெண்டர்ஸ் 21% டிக்ரீஸ் பண்ணியிருக்கு. Community empowerment, all these things. So we have to see the data for how MGN Reka performed till date and what are the positive outcomes நம்ம ரீச் பண்ணியிருக்கோம், இதையும் பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? தென் why it weakened over the years அப்படின்னா, chronic underfunding. Of course underfunding is the very important reason. Then exclusion due to tech heavy systems, staff shortages, social audits, underfunded. ஸோ இந்த மாதிரியான இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராப்ளம்ஸ்னால இந்த ஸ்கீமோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாயிருக்கு. ஸோ இது வந்து இதை ஓவர் கம் பண்ணுற விதமாக நியூ ஆக்ட் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அனௌன்ஸ் பண்ணுற நியூ ஆக்டில் why the criticism come, what are the concerns என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சென்ட்ரலைசேஷன். why? because shift from demand driven to command driven. ஏன் அப்படி மாறுது? அலோகேஷன் பேஸ்டாக, அதாவது டிமாண்ட் ட்ரைவனாக இருந்தது அலோகேஷன் பேஸ்டாக மாறிடுச்சு இந்த ஸ்கீம் அப்படின்னு வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க. எதனால் அந்த கிரிட்டிசிசம் வைக்கிறாங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசைட். இப்போ இனி பஞ்சாயத்து ராஜ் கிடையாது, ஆர் கிராம் சபா டெசிஷன் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் டிசைட் எந்த ஸ்டேட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, எந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ ஃபண்டிங் கொடுக்கணும், எந்த ஸ்டேட்டில் என்ன ஒர்க் வந்து அலாட் பண்ணும், ஒர்க் வந்து நடத்தணும், இதெல்லாமே வந்து சென்டர் இஸ் கோயிங் டு டிசைட். அப்போ சென்ட்ரலைசேஷன் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அது வந்து ஒரு கிரிட்டிசிசம். தென் ஃபிஸ்கல் பர்டன் ஆன் ஸ்டேட்ஸ். ஆல்ரெடி நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம், 100% வேஜஸ் வந்து சென்டர் வந்து எம்ஜிஎன் ரேகா ஸ்கீம் கீழே கொடுத்துட்டு இருந்தாங்க. மெட்டீரியல் காஸ்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட்டில் 3/4 பங்கு, அதாவது 75% தான் ஸ்டேட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்துச்சு இந்த எம்ஜிஎன் ரேகா ஸ்கீமில். இப்போ சென்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, வி வில் கிவ் 60%. சென்டர் 60% கொடுக்குறாங்க. ரிமைனிங் ஃபண்ட்ஸ் 40% வந்து ஸ்டேட் ஹேஸ் டு ஸ்பெண்ட். அதாவது ஆல் ஓவர் தி ஸ்டேட்ஸ்க்கு, நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ்க்கு வந்து எஸ்பெஷலி நம்ம பார்க்குற மாதிரி 90:10. பட் வந்து நார்மலாக ஸ்டேட் அண்ட் சென்டரோட ரேஷியோ என்ன? 60:40. 60 சென்டர் ஸ்பெண்ட் பண்ணும், 40% ஸ்டேட் ஸ்பெண்ட் பண்ணும். இதில் இன்க்ளூடிங் வேஜஸ் ஆல்சோ, எல்லாமே கலந்து. ஃபஸ்ட்டு வந்து வேஜஸ் வந்து 100% சென்டர் மட்டுமே கொடுத்துட்டு இருந்துச்சு, இப்போ அந்த ஸ்கீமில் இல்லை. ஸோ ஃபிஸ்கல் பர்டன் ஆன் ஸ்டேட்ஸ். தென் ரிமூவல் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி. ஸோ நோ அப்ளிகேஷன் ஆன் சென்டர். வேஜ் டிலே ஆனாலோ காம்பன்சேஷன் ஆனாலோ வந்து யாருக்குமே பதில் சொல்ல வேண்டிய இல்லை. ஸோ ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லை. தென் சீசனல் எம்ப்ளாய்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன், இதுவும் நம்ம பார்த்தோம். சீசனல் பாஸ், அக்ரிகல்ச்சர் சீசன் பீக்கில் இருக்கிற டைமில் இந்த வேலை திட்டத்தை வந்து நம்ம பாஸ் பண்ணி வைக்கலாம். அப்போ அந்த 60 நாளுக்கு வந்து யாருமே வந்து ஒர்க் வேணும்னு கிளைம் பண்ண முடியாது, இல்லை ஒர்க் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. ஸோ அக்ரிகல்ச்சர் பீக்காக இருக்கிற சீசனில் அந்த காரணத்தை சொல்லி வேலை இல்லைன்னு சொல்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. ஓகேவா? தென் எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ், தட் இஸ் அதாவது 100 நாள் நம்மளுக்கு வேலை திட்டம் ப்ராமிஸ் பண்ணியிருந்தது எம்ஜிஎன் ரேகா. இப்போ புது திட்டத்தின்படி 125 நாள் பண்ணுறாங்க.
ஸோ ஆக்சுவல் ஆவரேஜ் ஏர்லியர் இருந்தது வெறும் அப்ராக்சிமேட்டாக 50 days தான் இருந்துச்சு. ஸோ அடிஷ்னல் ஃபண்டிங் இதுக்கு என்ன சொல்லுவாங்க, அடிஷ்னல் ஃபண்டிங் இல்லை, அந்த மாதிரியெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ், கரப்ஷன் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருந்தது. இந்த மாதிரியெல்லாம் நிறைய இஷ்யூஸ் வந்து ஏற்கனவே இருந்தது. இப்போ புது ஸ்கீமில் லாட் ஆஃப் இஷ்யூஸ், சென்ட்ரலைசேஷன், தென் கரப்ஷன், சீசனல் எம்ப்ளாய்மெண்ட் பாஸ், தென் எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் நாட் credible, அக்கௌண்டபிலிட்டி இல்லை, ஃபிஸ்கல் burden on states, all these are the criticisms. Go and find out the positivities also. Positives, advantages, அது significance, இந்த மாதிரி அந்த டேர்ம்ஸ்க்கான பாயிண்ட்ஸ் ஒரு 5 பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கிரிட்டிசிசம் ஒரு 5 பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. தட் இஸ் எனஃப். ஸோ ஓவராலாக இந்த ஆர்டிக்கிள் வந்து என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுது அப்படின்னா, எம்ஜிஎன் ரேகா எம்பாடிட் காந்திஸ் வேல்யூ. காந்தியோடைய, மகாத்மா காந்தியோட வேல்யூ என்ன? டீசென்ட்ரலைஸ்டு கவர்னன்ஸ், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் தான் வந்து காந்திஜியோட வேல்யூ. ஸோ அந்த வேல்யூவும் அம்பேத்கரோட வேல்யூ வந்து ரைட்ஸ் பேஸ்டு எம்பவர்மெண்ட், எல்லாத்துக்கும் ரைட்ஸ் கொடுக்கணும் அந்த மாதிரி. ஸோ இந்த ரெண்டுமே வந்து எம்ஜிஎன் ரேகா வந்து ஆல்ரெடி இருந்தது. பட் இந்த புது ஆக்ட் வந்து அந்த அந்த ரெண்டு பிரின்சிபல்ஸையும் வந்து டைல்யூட் பண்ணியிருக்கு. இஸ் த ஓவரால் ஆர்கியூமெண்ட். இட் இஸ் லைக் நெகட்டிவ் சைடு ஆர்கியூமெண்ட். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து பாசிட்டிவாக ஜஸ்டிஃபை பண்ணலாம், இல்லது நெகட்டிவாக ஜஸ்டிஃபை பண்ணலாம், அது உங்களோட விஷ். ஸோ நீங்கள் ரெண்டுத்துக்குமே வந்து பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஸோ இப்போ நியூவாக வந்து விக்ஷித் பாரத் ஆக்ட் போட்டிருக்காங்க, விபிஜி ஆக்ட் 2025. ஸோ வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ், வாட் ஆர் த கன்சர்ன்ஸ், தென் ஹவு வி கேன் ஓவர் கம் தோஸ் கன்சர்ன்ஸ், வாட் ஆர் த சேலஞ்சஸ். இந்த ரெண்டு சைடுமே நீங்கள் 5 பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுருந்தா போதுமானது. ஓகே. Coming to the previous year question, so இது நம்ம நிறைய முறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். So who are eligible for this scheme? Adult members of any household. And again, two mains question already we discussed. Essential condition to eradicate poverty is to liberate the poor from the process of deprivation. So we gave work in this scheme, yeah. So that is very important. Then poverty alleviation programs in India remain more showpieces until and unless they are backed up by political will. Discuss with reference to the performance of the major poverty alleviation programs in India. Okay. Then coming to the practice question, critically examine how the replacement of MGN Reka by the VBG Ram Act alters the nature of the right to work in India. The next article is related to right to healthy environment. ஸோ எப்படி வந்து இந்த என்விரான்மெண்ட்டை வந்து ஒரு ரைட் பேஸ்டாக, அதாவது நல்ல ஒரு என்விரான்மெண்ட் ரைட்ஸாக வந்து ஒரு சிட்டிசனுக்கு இருக்கிறணும் அப்படிங்கிறது வந்து எப்படி வந்து ஓவர் த பீரியட் எவால்வ் ஆயிருக்கு த்ரூ த சுப்ரீம் கோர்ட் கேசஸ், த்ரூ த அமெண்ட்மெண்ட்ஸ், த்ரூ த ஸ்கீம்ஸ், த்ரூ த ஆக்ட், என்விரான்மெண்ட் ஆக்ட். ஸோ இதுலேருந்து எப்படியெல்லாம் வந்து ஒரு க்ளீன் என்விரான்மெண்ட் வந்து ஒரு சிட்டிசனோட ரைட்டாக வந்து எப்படி எவால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறத தான் இந்த ஆர்டிக்கல் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் கேசஸ் ஆர் மென்ஷன் இன் திஸ் ஆர்டிக்கல். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் த கண்டெக்ஸ்ட் ஆக்சுவலி. ஸோ இது நிறைய முறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டெல்லி என்சிஆரில் எஸ்பெஷலி இன் வின்டர் டைம் இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் polluted city, most polluted state in the region. So severe air pollution, smog இருக்கும், especially PM 2.5 and 10. ஸோ அதுக்கு நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஷார்ட் டேர்ம் ரிலீஃப் மெஷர்ஸ் எல்லாம் வந்து நிறைய எடுப்பாங்க. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஹைப்ரிட் ஸ்கூல்ஸ், GRAP கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான், கிளவுட் சீடிங் ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. ஸோ நிறைய பார்த்துருக்கோம் நம்ம. So some data related to this air pollution particles are mentioned here, so you can see here. So PM10 which enter lungs, PM 2.5 which enter bloodstream, and this diesel particulate matter which is extremely harmful. And what are the causes? This is very important. Fossil fuels, transport, industry, construction, waste burning, agriculture, etc. So the causes important, health impacts important. Okay. Then what are the actions especially we took? Already I said graded response action plan. So one thing we did, and cloud seeding, the நிறைய short term relief measures வந்து already Delhi government has taken. Okay. Then we are going to see the very important point, environment as right.
என்விரான்மெண்டல் ரைட்ஸ். இதனுடைய கான்ஸ்டிடியூஷனல் எவல்யூஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் கீழே ஃபர்ஸ்ட் வந்து மேனகா காந்தி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1978 அந்த கேஸில் திஸ் ரைட் டு லைஃப் இன்க்ளூட்ஸ் குவாலிட்டி ஆஃப் லைஃப். அதாவது ரைட் டு லைஃப்னா எப்படியோ ஏனோதானோ வந்து ஒரு லைஃப் இருந்துட்டா போதுமா, அப்படி கிடையாது. மேனகா காந்தி கேஸில் என்ன சொன்னாங்க, திஸ் லைஃப் இன்க்ளூட்ஸ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப். தென் செகண்ட் 1985 ரூரல் லிட்டிகேஷன் அண்ட் என்டைட்டில்மெண்ட் கேந்திரா அந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க, ஹெல்த்தி என்விரான்மெண்ட் இஸ் பார்ட் ஆஃப் ஆர்டிகல் 21. தென் எம்சி மேத்தா கேஸில் ரைட் டு பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட். See, these points are highly relevant for mains. You have to note each and every case in your answer. Whenever the question comes related to environmental rights, environmental governance, அதிலெல்லாம் இந்த each and every case சின்ன சின்னதாக நீங்கள் மென்ஷன் பண்ணி இந்த சின்ன பாயிண்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா இட் வில் ஆட் மோர் வேல்யூ டு யுவர் ஆன்சர். ஓகே, தென் டைரக்டிவ் பிரின்சிபல் அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிகிள் 21 ரைட் டு லைஃப் கீழே எப்படி எவால்வ் ஆச்சுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில். ஸோ ஆர்டிகிள் 48A இஸ் டியூட்டி ஆஃப் ஸ்டேட் டு ப்ரொடெக்ட் என்விரான்மெண்ட். ஆர்டிகிள் 51A clause G ஃபண்டமெண்டல் டியூட்டி விச் இஸ் டியூட்டி ஆஃப் சிட்டிசன்ஸ் டு ப்ரொடெக்ட் என்விரான்மெண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சுபாஷ் குமார் கேஸ் வந்து 1991 ஆர்டிகிள்ஸ் 48A and 51A clause G are read with article 21. So state constitutionally bound to ensure clean air and water. Okay, then coming to role of judiciary, expansion of bills under article 32 and article 226. So go and find out what is article 32 and article 226. இது நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸ்டாட்டிக்கில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து ஆர்டிகிள் 32 and 226. ஜஸ்ட் கோ அண்ட் ஃபைண்ட் அவுட். தென் ஜுடிஷரி இந்த ஆர்டிகிள்ஸ் கீழே வந்து பில்ஸ் நிறைய பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பில்ஸ் எல்லாம் வரும். ஸோ அந்த கேசஸ்லாம் ஒரு கேஸ் மூலமாகவும் நிறைய வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கு, என்விரான்மெண்டல் ரைட்ஸை வந்து நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கு த்ரூ தீஸ் பிரின்சிபல்ஸ். ஸோ வாட் ஆர் த என்விரான்மெண்டல் லா பிரின்சிபல்ஸ் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் அப்சல்யூட் லைபிலிட்டி. அதாவது த்ரூ தி ஓலியம் கேஸ் லீக் கேஸ், அதாவது இதெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட் பண்ண எக்ஸ்பேன்ஷன், ஒரு பிரின்சிபல்ஸாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருந்துச்சுன்னா இட் ஹேஸ் டு டேக் த லைபிலிட்டி. நம்ம இதே சேம் லைபிலிட்டி கேஸ் வந்து இதுக்கு முன்னாலே நம்ம பார்த்தோம் ஒரு கேஸ் ஸ்டடியில். ஸோ இங்கே சேம், அதாவது எந்த இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ப்ரைவேட் செக்டரை நியூக்ளியர் எனர்ஜியில் அலோ பண்ணுறது, நியூக்ளியர் எனர்ஜி ஜென்ரேஷனை ப்ரைவேட் செக்டர் வந்து அலோ பண்ணும்போது லைபிலிட்டி யார் எடுத்துப்பாங்க, ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்தால் அப்படிங்கிற கேஸ் பார்த்தோம். இங்கே வந்து அதே போல் இதுவும் அப்சல்யூட் லைபிலிட்டி, ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஷுட் டேக் த லைபிலிட்டி வித்தவுட் எக்ஸப்ஷன்ஸ். தென் ப்ரிகாஷனரி பிரின்சிபல், அதாவது ஒரு டிசாஸ்டர் ஆர் ஒரு இஷ்யூ நடக்கிறதுக்கு முன்னாடியே வி ஹாவ் டு ப்ரிவெண்ட். ஸோ இது வந்து வேலூர் சிட்டிசன்ஸ் வெல்ஃபேர் ஃபோரம் 1996 வந்துச்சு. ஸோ ரெகக்னைஸ்ட் இஸ் த லா ஆஃப் லேண்ட். பொல்யூட்டர் பேஸ் பிரின்சிபல், பொல்யூட்டர் பேர்ஸ் த காஸ்ட் ஆஃப் என்விரான்மெண்டல் டேமேஜ் விச் இஸ் லிங்க்டு டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஓகே, தென் ஒன் மோர் பிரின்சிபல் விச் இஸ் பப்ளிக் ட்ரஸ்ட் டாக்ட்ரின். அதாவது ஸ்டேட் வந்து இஸ் த ட்ரஸ்டி ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ். அப்போது நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து ஒரு பப்ளிக் பொருளாகும். அந்த பொருள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து ஸ்டேட்டுடைய ட்ரஸ்டி, ஸ்டேட் தான் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸோடைய ட்ரஸ்டி, ஸ்டேட் தான் வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறது மாதிரி இது வந்து எம்சி மேத்தா கேஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. தென் ராதேஷ்யாம் சாஹு கேஸில் ஸ்டேட் மஸ்ட் ப்ரொடெக்ட் பப்ளிக் பார்க்ஸ். ஸ்டேட்டுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது இந்த பப்ளிக் என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுல அதிகமான அளவு இருந்தது. இது நிறைய கேசஸில் திரும்ப 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 சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க பை ரீடிங் த ஆர்டிகல்ஸ் 48A 51A ஆர்டிகல் 31B 39C அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி ஓனர் யார் எடுத்துக்கிறாங்கிறத பொறுத்து. ஸோ இந்த இடத்துல ஸ்டேட் இஸ் த ட்ரஸ்டி ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ், அப்போ ஸ்டேட் ஹேஸ் டு ப்ரொடெக்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த பப்ளிக் ட்ரஸ்ட் டாக்டர் கேசஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கு. தென் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தோம்னா எம்கே ரஞ்சித் சிங் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2024 ரீசன்ட்லி which argues right against adverse effects of climate change, which is part of Article 21 and linked to Article 14. Why? இந்த climate change ஓட adverse effects வந்து
புவருக்கு அதிகமாக இருக்குது, ரிச்சுக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆர்கியூமெண்ட் வரும்போது ஈக்குவாலிட்டி உள்ள வந்தது. ஸோ திஸ் கேஸ் எஸ்பெஷலி விச் ஆர்கியூட் ஃபார் கிளைமேட் சேஞ்சோட எஃபெக்ட்ஸ் வந்து ஆர்டிகல் 14 லிங்க் பண்ணி இருக்கு, ஆர்டிகல் 21 லிங்க் பண்ணியிருக்குங்கிறத இந்த இது வந்து மென்ஷன் பண்ணிச்சு. ஸோ விச் இஸ் ரிலேட்டட் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ இது வந்து ஓவராலாக நம்ம கான்ஸ்டிடியூஷனல் என்விரான்மெண்டல் ரைட்ஸ் வந்து கான்ஸ்டிடியூஷன் வழியாக சுப்ரீம் கோர்ட் கேசஸ் வழியாக சுப்ரீம் கோர்ட்டோடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் வழியாக வந்து இந்த ஒரு எவல்யூஷன் நம்ம பார்த்தோம். ஸோ தென் வாட் இஸ் த நீட் நவ்? இப்போ நம்ம ஏற்கனவே இருக்கிறதுலேருந்து இப்போ என்ன பண்ணணுங்கிற ஆர்டிக்கிள் கொடுத்துருக்காங்க. ஆர்டிக்கிளில் ஆத்தர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, வி நீட் எக்ஸ்பிளிசிட் கான்ஸ்டிடியூஷனல் ரைட். அதாவது இப்போ வந்து என்விரான்மெண்டல் ரைட்ஸ் இப்போ எப்படி இருக்கு, தோஸ் ஆர் ஜுடிஷியலி டிரைவ்டு. கான்ஸ்டிடியூஷனில் எக்ஸ்பிளிசிட்டாக எந்த டைரக்டாக எதுவுமே மென்ஷன் பண்ணலை. எல்லா ரைட்ஸுமே எல்லா லா பிரின்சிபல்ஸுமே ப்ரிகாஷனரி பிரின்சிபல், பொல்யூட்டர் பேஸ், தென் ரைட் டு ஈக்குவாலிட்டி, இது எல்லாமே வந்து இந்த என்விரான்மெண்டல் ரைட்ஸ் எல்லாமே வந்து ஜுடிஷியரி வந்து ஓவர் த பீரியட் ஓவர் த கேசஸ் மூலமாக ஒவ்வொன்றும் ஆர்கியூ பண்ணி கொண்டு வந்தது. ஸோ இட் cannot be directly enforced unless linked to part 3 fundamental rights. ஸோ இப்போ இந்த ஆர்டிக்கிளில் ஆத்தர் என்ன ஓவராலாக மென்ஷன் பண்ணுறாருன்னா அப்படின்னா, we need explicit constitutional recognition for environmental rights. Okay, so equal responsibility of state and citizens is what required அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Coming to the previous year question, how does biodiversity vary in India? How is the Biological Diversity Act 2002 helpful in the conservation of flora and fauna? So இது மட்டும் கிடையாது, environmental governance related a lot of questions are there, but இது வந்து especially which is related to one act. So biodiversity வந்து biodiversity act மூலமா எப்படி நம்ம கன்சர்வ் பண்றோம் அப்படிங்கிறதுனால this is related to governance. So I added this question. So coming to the practice question, explain how the judiciary has interpreted the right to a healthy environment as part of Article 21 of the Constitution. Why is this interpretation significant today? The last article is related to a Supreme Court ruling on corporate social responsibility. அதாவது ரீசெண்டாக உள்ள கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் கன்சர்வேஷன் கேஸில் சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஷுட் இன்க்ளூட் என்விரான்மெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆல்சோ அப்படின்னு. ஸோ இது ஆல்ரெடி இந்த ஆர்டிக்கல் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்குறோம் இந்த கான்செப்டை. ஸோ லெட் சி ஒன் மோர் டைம். ஸோ சிஎஸ்ஆர் இஸ் நாட் டிஸ்கிரிஷனரி சேரிட்டி. அதாவது சிஎஸ்ஆர் வந்து அவங்க எப்போ வேணாலும் கம்பெனிஸ் வந்து எப்போ வேணாலும் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இட் ஷுட் பி அ என்ஃபோர்ஸபிள் கார்ப்பரேட் ஆப்ளிகேஷன். அது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டி. எப்படி கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம், ஒரு ஜஸ்ட் ஒரு கம்பெனியை எப்படி மென்ஷன் பண்ண முடியும் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சு, ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வந்து இட் இஸ் அ கார்ப்பரேஷன் ஆஸ் லீகல் பர்சன்ஸ். ஸோ கார்ப்பரேட் வந்து ஒரு கம்பெனி ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆர்டிகிள் 51A கிளாஸ் ஜிக்கு கீழே கார்ப்பரேட் கம்பெனி வந்து ஒரு லீகல் பர்சனாக கன்சிடர் பண்ணப்படுது. அப்போ கார்ப்பரேட் கம்பெனி ஆல்சோ ஷேர் த டியூட்டி, ஆல்சோ ஷேர் த ஃபண்டமெண்டல் டியூட்டி டு ப்ரொடெக்ட் என்விரான்மெண்ட். ஸோ corporate is a legal person. So CSR include environmental responsibility also. இதுதான் மேஜர் ஜுடிஷியரி இது கொடுத்துருந்தாங்க. தென் கிரேட் இந்தியன் பஸ்டார்டுடைய ப்ரொடெக்ஷன் கீழே வந்து நிறைய ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. 2021 ஒரு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, 2024 வந்து பண்ணியிருந்தாங்க, 2025 ஆர்டர் வந்து ரீசெண்டாக இப்போ வந்து இந்த கார்ப்பரேட் சிஎஸ்ஆர் ரூல், சிஎஸ்ஆர் கேஸ். ஸோ அதோட கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் இது பேர்ட் பற்றி டீட்டெயிலாக நம்ம ப்ரீவியஸ் ஆர்டிக்கலில் பார்த்தோம். ஸோ கோ அண்ட் ஃபைண்ட் அவுட். ஸோ என்ன ஐயூசிஎனில் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே எந்த ஷெடியூலில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடி வி டிஸ்கஸ்ட் இன் அவர் ஆர்டிக்கல். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட், நீங்கள் போயிட்டு அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாட் ஆர் த த்ரெட்ஸ், அதில் மேஜர் த்ரெட் வந்து பவர் லைன்ஸ் அண்ட் பவர் லைன் டிரான்ஸ்மிஷன். ஸோ அதுக்காக தான் இப்போ கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு நிறைய சுப்ரீம் கோர்ட் வந்து இயர் பை இயர் ஒரு நிறைய வந்து கேசஸ் கொடுத்துருக்காங்க. 2021, 2024, 2025 ஆர்டர் வந்து ரீசெண்டாக இப்போ வந்து கொடுத்துருக்காது. ஓகே, தென் எஸ் ஓவரால் அந்த ஆர்டிக்கிள் என்ன சொல்ல வருது அப்படின்னா, we have to balance environment and development. ஸோ எவ்வளோ தூரம் டெவலப்மெண்ட் ஆகுதோ அவ்வளோ தூரம் டெஃபினெட்லி பொல்யூஷன் வில் இன்க்ரீஸ், டெஃபினெட்லி ஹசார்டஸ் திங்ஸ் வில் ஹேப்பன் டு என்விரான்மெண்ட். ஸோ அது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம கொண்டு போகணும். ஸோ அப்போ என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா,
we should focus on undergrounding, rerouting transmission lines, accurate ecological mapping. இது வந்து எஸ்பெஷலி ரிலேட்டட் டு திஸ் கேஸ். அதாவது கிரேட் இந்தியன் பஸ்டார்டு வந்து அந்த பேர்டுக்கு இந்த பவர் லைன்ஸ் வந்து வந்து ஒரு இஷ்யூவாக இருக்குது. பவர் லைன்ஸ் வந்து அதனால நிறைய கிரேட் இந்தியன் பஸ்டார்ட் டெத் ஆகுது அப்படிங்கிறதுனால. ஸோ அதை வந்து எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம்னா அண்டர் கிரவுண்ட் ஆர் ரீரூட்டிங் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் பண்ணலாம். மாற்றி அண்டர் கிரவுண்ட் பண்ணிட்டான்னா எந்த பேர்டுக்கும் இஷ்யூ இருக்காது. accurate ecological mapping. So success depends on government implementation capacity, speed of infrastructure modification, translation of CSR funds into real outcomes. Of course, all this have discussed multiple times. So என்ன way forward? Obviously நம்ம எப்படி implement பண்ண போறோம் and funding இந்த ரெண்டுல தான் இருக்கு. ஓகேவா? So that is what. So coming to the previous year question. Corporate social responsibility makes companies more profitable and sustainable. Analyze. Okay, then coming to the preliminary question. With reference to corporate social responsibility rules in India, consider the following statements. CSR rules specify that expenditures that benefit the company directly or its employees will not be considered as CSR activities. எஸ் தி ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். அதாவது அந்த சிஎஸ்ஆர் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது அந்த கம்பெனியோட ஓன் எம்ப்ளாயீஸையோ இல்லை அந்த கம்பெனியோ வந்து டைரெக்டாக பெனிஃபிட் பண்ணுச்சுன்னா அது வந்து சிஎஸ்ஆர் கிடையாது. கம்பெனி இல்லாமல் வெளியில் இருக்கிறவங்களுக்கு சொசைட்டிக்கு வந்து அது கொடுக்கும்போது தான் அது வந்து சிஎஸ்ஆர் அப்படின்னு வரும். தென் சிஎஸ்ஆர் ரூல்ஸ் do not specify minimum spending on CSR activities. That is wrong. There is minimum spending over the 3 years of CSR act. 3 years CSR funds வந்து minimum 2% of net profit வந்து company has to spend. கண்டிப்பாக வந்து 2% of net average net profit வந்து spend பண்ணியிருக்கணும் over the 3 years. So that statement is wrong. Answer is A only. A1 only. Coming to the practice question, corporate social responsibility in India is moving from voluntary philanthropy to enforceable obligation. Analyze this statement in light of recent Supreme Court judgments. So that's all for today. See you in the next class. Thank you.